திருக்குறள் சிந்தனை. செல்வம் ஒன்று மட்டுமே இருந்தால் போதும், அதனால் எச்செயலையும் சாதித்து விடலாம் என்று கருதி செல்வத்தை பிறர்க்கு ஈயாது இறங்காது வழங்காது இறுகப் பற்றி கொள்ளும் மயக்கத்தால் கருமிகளுக்கு மறுமையில் பேய்ப்புறப்பே உண்டாகும், இழிபுறப்பே உண்டாகும். செல்வம் சகடக்கால் போல வரும் என்றும் செல்வத்து பயனே ஈதல் என்றும் இறைக்க ஊறும் மணற்கேணி ஈயப் பெருகும் பெருஞ்செல்வம் என்றும் இம்மை செய்தது மறுமைக்காம் என்று வரும் ஆன்றோர் வாக்குகளை கருமிகள் அறியமாட்டார்கள். ஆகவே எவரையும் கருமித்தனம் ஈன நிலையில் ஆழ்த்திவிடும். ஆதலால் மக்கள் யாவரும் அதனை ஒழித்து ஈகைத்தன்மையை கொண்டு வாழ வேண்டும் என்று தெய்வப்புலவர் நன்றியில் செல்லும் அதிகாரத்தில் பொருளால் எல்லாம் ஆமென்று ஈயாது இவரும் மருளானாம் மானாப்பிறப்பு என்றார். நாளையும் சிந்தி.